Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஃப்ளஃபியான கீ கேக் தான் எப்படி செஞ்சுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸில் இது போல் கேக் செஞ்சு கொடுத்துருமா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நோ மைதா, ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க அது எப்படி செஞ்சுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு கொதிக்க வச்ச பால், திக்கான பால் எடுத்துக்கிறேன். இது 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். நம்ம இதில் நெய் ஆட் பண்ணதோடு ஃபஸ்ட் ஒரு 1/2 கப் மட்டும் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக சூடு பண்ணும்போது நெய் நல்லா கரைஞ்சி பாலோடு நமக்கு மிக்ஸ் ஆகும். இது ரொம்ப கொதிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே இது காய்ச்சின பால் தான். பால் திக்காக இருந்தால் மட்டும் போதும். அது இருக்கட்டும், ஆறட்டும். அடுத்ததாக இதுக்காக 2 எக் எடுத்திருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். எக் வேண்டான்றவங்க கர்ட் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். புளிக்காத தயிராக இருக்கணும், அவ்வளோதான். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்து நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் வேண்டான்னா எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை ஹேண்ட் பீட்டர் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சுகர் நமக்கு கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். அடுத்ததாக இதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும் டேஸ்ட் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் இது ஆட் பண்ணப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பாலும் நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கிராஜுவலாக ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துக்கணும். நான் இன்றைக்கி எடுத்த 1/2 கப் மில்க் இதுக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுத்துக்கிற மாவை பொறுத்து தான் நமக்கு இந்த பால் தேவைப்படும். ஸோ நீங்கள் முதல்ல ஒரு 1/2 கப்பில் நெய் ஆட் பண்ணி காய்ச்சி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஆறின பால் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அது ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்து. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்த பிறகு இது கூட வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலுமே கேக் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு ட்ரேயில் ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இது டேப் பண்ணும்போது நமக்கு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி கேக்கோட டெக்ஸ்சர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு ஆட் பண்ணும்போது தெரியும். டேப் பண்ண பிறகு ஆல்ரெடி சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேனில் நம்ம இந்த கேக் ட்ரேவை ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். 40 மினிட்ஸ் கழித்து இது செக் பண்ணலாம். ஒரு டூத் பிக் வச்சு இது போல் மிடில் விட்டு நீங்கள் பார்க்கும்போது கேக் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்மளோட கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கீ கேக் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கேக் வெளியே எடுத்த உடனே அது மேலே நம்ம லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நெய் அப்ளை பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் மேலே நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நெய் அப்ளை பண்ண பிறகு கேக் நல்லா ஆற விட்டு நம்ம பீஸா கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். கேக் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகியிருக்கு. பேக்கில் நமக்கு நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. அதே போல் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா பேக்கரியில் பிள்ளைங்க எதையுமே கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்து அதோட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்து. இப்போ நாம் பீஸா இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பேக்கரி ஸ்டைலில் சூப்பரான டீ கேக் நாம் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.